குறிப்பா இப்ப ஹரிநாடர் போன்ற வந்து அது ஒரு எங்களை இழிவுபடுத்திங்க அல்லது படம் விட மாட்டோம், படத்தை தடை செய்யணும், அந்த காட்சி நீக்கணும், அந்த காட்சி நீக்க சொல்றாங்க இல்லையா, அதுக்கான காரணியை நீங்க நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் ஐயா வைகுண்டருக்கு எதிரானவங்க நான் சொல்லுவேன். திருந்தல் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக திருத்தப்படுவீர்கள். பசுபதி பாண்டியன் நாங்க எதா இருந்தாலும் சரி, அந்த வெங்கடேச பண்ணையாரனோட எதா இருந்தாலும் சரி, சுபாஷ் பண்ணையாரனோட அப்பாவோட வரலாறுகள் எல்லாம் வந்து முந்தைய காலங்கள். அப்பெல்லாம் வந்து மாரி செல்வராஜ் இயக்குனர் அவர்கள் ரவுசர் கூட போட்டிருக்க மாட்டீங்க. உங்க சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்க நல்லவங்க மாதிரி நீங்க காமிச்சுக்கிடணும். மற்ற சாதிக்காரங்களை நீங்க நினைக்கக்கூடிய கலைக்களத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, இப்ப நாங்க எங்க சமூகத்திலே ஒரு பிரிவினர் வந்து பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ எதிரான கருத்து வைக்கிறவங்களும் ஆள் இருக்காங்க. எப்படி சொல்றீங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அதான் அந்த வீட்டுக்குள்ள படுகொலை செய்ய போகும்போது எங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்படிலாம் இருக்காதீங்கன்ற போது ஒரு மனைத்தி கணேசன் அவர் பாடி அது உண்மை அப்படியே தான். கடைசியில வந்து பார்த்தா காயப்பட போய் அவர் அர்ஜுனா அவர் அடிக்கிறாராக்கம். மனைத்தி கணேசன் ஒரு சமூகத்தில் மட்டும் இல்ல, ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட முற்படுத்தப்பட்ட அனைத்து சமூகத்திலையுமே ஒரு மனைத்தி கணேசன் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அது இன்ன வரைக்கும் இப்ப நீங்க பேசினா கூட நான் இன்னமும் அந்த வசனங்களை பேசும்போது எனக்கு என்னோட கண்ணீர்ல வந்து எனக்கு என்னால் தாங்க முடியாது, எனக்கு அழுக வந்துடும். ஏன்னா நாங்க குடும்ப ரீதியா என்னோட உறவு. காலமாடன் சாமி ஆடுறது இல்ல, அதுல நீயா நானான்ற போது அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த பிரிவினை வருது. அப்ப மனநிலையை பொறுத்துதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உற்சாதிக்குள்ளே பிரச்சனை. உற்சாதிக்குள்ளேயே சொந்த சாதிக்காரனே துரோகியா மாறுறத எவ்வளவு தெளிவா சுட்டி காட்டிருக்காரு. அப்ப சாதியில என்ன மயிருக்கு ஒரு கேள்வி கேட்கிற இடம் வந்துருதுல. என்னடா சாதி? இடஒதுக்கீடுங்கிறது மட்டும் உரிமை கிடையாது, அது ஓபிசி மக்களுக்கு என்ன உரிமை. அந்த ஓபிசி மக்களுடைய உரிமையை பாராளுமன்றத்தில் பேசுவது யாரு? தொல் திருமாவளவன் பேசுறாரு. இந்த அறிவெல்லாம், இந்த அரசியல் அறிவு மேம்பட்டு விட்டாலே இந்த இரு சமூகத்துக்கும் பொது எதிரி யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த விஷயம் நகரம் இல்லையா? அதைத்தான பைசன்ஸ் பேசுது. RSS அமைப்போட தந்திரமான வேலை எல்லா சமூகத்தையும் கேட்கிறேன். கிருஷ்ணசாமி ஜாயின் பண்ணாங்க, எல்லாம் அங்க போயிட்டாங்க. என்ன செய்வீங்க இப்ப? அவங்க மட்டும் தான் போயிருக்காங்க. அப்படி பேசக்கூடிய நிலைக்கு அதாவது மக்களோட ஒரு கருத்து வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலமா உள்ள தள்ளி இந்த இடஒதுக்கீட்டுல இருந்து வெளிவண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கௌரவன்ற மனநிலைய இங்க எங்களோட இளைஞர்கள் மனிதர்களை வந்து ஆணித்தனம் பதிய வச்சுக்கிட்டாங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்ப எங்க சமூகத்திலே சுயசாதி பெருமை பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதுல அமீர் கதாபாத்திரம் சொல்லும் பாருங்க, அந்த பேசுறது நான் ஏன் கத்தி எடுத்தேன்றதே இந்த சமூகம் மறந்துட்டோம். இன்னொரு லால் கதாபாத்திரத்து மூலமாவும் அது வந்து வைக்கிறாங்க. அப்ப அவன் கண்ணுல விளையாடதான் பாக்குறேன், சாதியை பார்க்கல. அப்ப இரு பக்கம் உள்ள கூட முரங்களையும் பேசுறாங்க, நியாயங்களையும் பேசுறாங்க. புரிந்து கொள்ள வேண்டியது மக்கள் தான். வேதம் புரியுது படத்துல ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க, தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா, செவிலே அரைஞ்ச மாதிரியான ஒரு சுயசாதியை விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதியும் தார்மீக பொறுப்பும் தைரியமும் துணிவும் பாரதியாரிடம் இருந்தது. மாற்றுக்கிறது இல்லை. அதே போல இப்ப இவரும் அதை பதிவு பண்றாரு. பாட்டுல நான் என்ன நினைச்சு, என்ன எதிர்பார்த்து, என்ன மைண்ட்ல வச்சு எழுதணும், அதை விட இன்னும் அதிகமான மடங்குல ஒரு அளவு ஒரு பொதுக்கூட்டத்தில் டேய் நானும் வரேன்டா, இருங்கடா பாத்துக்கிறேன்டா. அவரு ஒரே ஒரு சவால் வர்ற உங்க முன்னாடி, மாரி செல்வராஜ் வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாம உண்மையை எங்க வாழ்வியல அப்படியே படங்கள்ல வந்து பதிவு பண்றாரு. அவங்களோட வாழ்வியல யதார்த்தத்தை அவங்களோட வாழ்வியல அப்படியே அவர்கள் பதிவு செய்ய முடியுமா? வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற நீதித்துறை ஆளுமை வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். பைசன் படம் பார்த்தோம். அது ஒரு சினிமா ரிவ்யூங்கிறத தாண்டி சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த கீழ்மேல் அரசியல், ஒடுக்குமுறை அரசியல் எல்லாவற்றையும்
தெள்ள தெளிவாக விரிவாக பேசியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் சாதிய சங்கங்கள், சாதியவாதிகள் அதுக்கு எதிராக கிளம்பியிருக்கிறார்கள். நேற்று கூட பார்த்தேன், தியேட்டரில் போய் சூறையாட போகிறோன்னு சொல்லி போயிருக்காங்க, அது நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஹரிநாடர் போன்றவர்கள் அது பெரிய பிரச்சனையாக்குறாங்க. நாங்களும் படம் பார்த்தோம், சாட்சி மனையில் சொல்லுகிறோம். படம் ஒரு தமிழ் சமூகத்தில் எப்படி ஒற்றுமையாக இருக்குங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவாக எந்த சமரசமின்றி ஒரு சாட்சி மனையில் பேசியிருக்கிறத எங்களால் உணர முடியாது. ஆனாலும் கூட அதையெல்லாம் தாண்டி இப்படி சலசலப்புக்கு ஆளாகுது இல்லையா? குறிப்பாக மாரி செல்வராஜோ ரஞ்சித் படமோ வரும்போதெல்லாம் இந்த சலசலப்பு வருவது இயற்கையாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட படையாண்ட மாவீரான ஒரு படம் தர அப்போவும் சலசலப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த படம் சொல்லக்கூடிய ஒரு நேர்மறையான ஒரு விஷயத்திற்கும் இந்த படம் பேசக்கூடிய ஒரு படைப்பாக, ஒரு காத்திரமாக இது பேசக்கூடிய அந்த உரையாடலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. ஒரு அறிவுஜீவி தளத்தில் செயல்படுகிற யாராக இருந்தாலும் இந்த படத்தை புறக்கணிக்க முடியாது, கடந்து செல்லவே முடியாது என்பது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. இதை நீ எப்படி பார்க்குறீங்க? அதாவது உண்மையை சொல்ல போகும்போது யதார்த்தத்தோடு ஒன்றி யாரும் மறுதளிக்க முடியாத அளவுக்கு சொன்னால் மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்குருவான்றதுக்கு இந்த படம் ஒரு சாட்சி. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்வியல் அனுபவத்தை தெள்ள தெளிவாக தென் மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய மக்களின் பெரும்பான்மை மக்கள், அதாவது எல்லாமே தமிழ் சமூகம் தான், தமிழ் குடிகளை தான் அறியப்படுறாங்க. ஒரு பக்கம் வந்து முக்குளத்தூர் சமூகம், ஒரு பக்கம் தேவேந்திர சமூகம், இந்த சாணார்கள் என்று சொல்லக்கூடிய நாடார் சமூகம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க பகுதி வாரியாக பிரிந்து அந்த அந்த இட சூழல் தகுந்த மாதிரி நெருக்கமாக வாழும்போது அவங்களுக்குள்ள இயல்பாகவே அந்த ஒரு மோதல் போக்கு துவங்கிடுது. இதை எப்படி அணுகிறது, இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடன் வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சிருக்கு, இது எப்படி இதிலிருந்து மேலே வரணும், அந்த மக்களுக்குள்ளே எப்படி புரிதல் ஏற்படும்ன்றத நாணயத்தின் இரு பக்கங்கள் போல தென் மாவட்ட மக்களின் யதார்த்த வாழ்வியலை தராசு போல நிறுத்து சமநிலையோட பைசன் என்ற திரைக்காவியத்தை அன்பு சகோதரர் மாரி செல்வராஜ் படைச்சிருக்காரு. அவருக்கு முதல்ல நம்ம வந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிடுவோம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க திரைத்துறையை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஆளுதான் அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க பார்ப்பனர்கள் பிடியில் தான் திரைத்துறை இருந்துச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒய்ஜி மகேந்திரன் போன்ற அவங்க தான் காமெடியர்கள். அவர்கள் சிரிச்சி ஆகணும். இன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா மோகன்லால் வரைக்கும் விரிவடையுது, பாலாஜி இப்படி ஒரு அவங்க அந்த திரைத்துறையே இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அனிருத் வரைக்கும். அதற்கு அந்த பிம்பத்தை உடைச்சவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதி ராஜான்னு ஒரு ஆளுமே வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, திரைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சார்ந்த சமூகம், அவர் என்ன காட்சியில பயன்படுத்துற அவருக்கு தெரிஞ்ச வாழ்வியலை அவர் பண்றாரு, மக்கள் கொண்டாடுறாங்க, வலியும் பேசுறாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் சார்ந்தவங்களை யார வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு முன்னேறி போகும்போது அவர் சார்ந்த சொந்த பந்தங்களை கொண்டு வரும்போது வைரமுத்து வராரு பண்ணும்போது இப்ப அப்படி ஒரு பாரதிராஜா ஆளுமைகள் அவரை சார்ந்தவங்களை அப்படி இல்லை திரைத்துறை இருந்துச்சு. இப்ப ஒவ்வொரு காலகட்டம் தான் எல்லாமே மாறும்போது மாற மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் போது மாரி செல்வராஜ், சஞ்சித் போன்றவங்க வர்றதை இவங்களால ஜீர்ணிக்க முடியல. இதுதான் அந்த சாதி ஆதிக்க கோட்பாடுகளை அடித்து நொறுக்கிதான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரைத்துறையில் கால் ஊன்றாங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா யதார்த்தத்தை நேசிக்கிறவங்க யாருமே அவங்கள புறக்கணிக்க முடியாது. இந்த படத்தை எடுத்துக்கிட்டோமாக்கா ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வர்றாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, நாங்கள் இயல்பானவங்க தான், அவங்களோட வாழ்வியல். இப்போ இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்களாக்கா அந்த படத்தோட பொருத்தி பார்த்தோமாக்க பசுபதியை எங்கள் தந்தையாக தான் பார்க்குறேன் நான். என்னோட தந்தை எப்படி இருப்பாரோ அவருக்கு உண்டான பயம், நாங்கள் வழக்குக்கு போயிட முடியாது, அதிகாரத்துக்கு போக முடியாது, அந்த பயம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே ஆதிக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி உருவாகுதுனாக்க ஆளுமையை எண்ணிக்கையை பொறுத்துதேன். நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு 10 வீடு பிற்படுத்தப்பட்ட சமூகம் வாழ்ந்தாங்க, அவங்க வந்து அங்கே ஒடுக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க, அவங்க அடக்குமுறைக்கு தான் உள்ளாவாங்க. ஆனால் மனநிலை எப்படி இருக்கும்னாக்கா அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கும்போது அவங்கள வந்து தாயா பிள்ளையா நேசிப்பாங்க. இப்போ தேவேந்திர வேளாளர் சமூகம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் நாடோடிகளாக வர்றாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே எங்கே குடும்பமார் தெரு இருக்கு தெரிஞ்சு வருவாங்க. அவங்க குடும்பமார் தெரு எங்கிருந்து அவங்க அங்கேதான் அவங்களுக்கு பாதுகாப்பு மற்ற விஷயங்களும் மாதிரி இருக்கும். இப்போ அந்த வாழ்க்கையில் அவர் தெளிவாக சொல்லி சுட்டி காட்டியிருப்பாரு மாரி செல்வராஜ். அதாவது தவறுன்னா தண்டிக்கக்கூடிய சமூகம் அடுத்தவனாக இருந்தால் கூட எங்களோட வாழ்வியல் வந்து பார்த்தீங்கன்னா உழவுதான், நாங்கள் சம்சாரிகள் தான். அப்போ இன்னொரு சமூகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதை வந்து அவங்க ஒரு பண்ணை அடிமையில என்னென்னமோ பேசினா கூட நாங்கள் வந்து ஒரு நில உடைமை சமூகங்க, குறைந்தபட்சம்னாலும் ஒரு காக்கான் நிலம் வச்சுருப்பாங்க, நாங்கள் ஆற்றுப்படையில் வசிக்கக்கூடியவங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களோட எண்ணிக்கையின் காரணமாக அரசியல்
சூழ்ச்சியினால எங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க இதே நிலையில் வச்சுருக்காங்க. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக தமிழ்குடி சக தோழர்களாக எங்கள் பார்க்க வேண்டியவங்க அவங்களுமே இதை வந்து வேற மாதிரி பேசுகிறத ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. இந்த பைசலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக தான் இருப்பீங்க, நம்ம சகோதரர், நம்ம அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இதில் எந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் குறை சொல்ல முடியும்? எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. இப்போ படையாண்ட மாவீரான்னு ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தை சுட்டி காட்டுறீங்க, அந்த 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 இயக்குனர் அந்த படத்தை நாங்க ஏற்கலையில மக்கள் புரிதலிட்டாங்க. ஐயோ ஐயோ அதுதான் வன்னியர் சமூகத்தோட வலியவோ வன்னியர் சமூகத்துக்கு பொது எதிரி யார் என்பதையோ அல்லது அவர்கள் வந்து பொருளாதாரத்திலேயோ ஒரு வாழ்வியல் சித்தாந்தத்திலேயோ ஏன் முன்னுக்கு வர முடியுங்கிற வழியை பேசியிருந்தா அந்த படம் கொண்டாடப்பட்டிருக்கலாம். அதுக்கு மாறாக நாங்க ஆண்ட பரம்பரை டீச்சர்ல இருந்து பிறந்தவங்க எங்களுக்கு நீங்க மாதிரி ஒரு சாதிய மனோபாவத்தை உயர்த்தி பிடித்து ஆண்ட மனநிலையை உயர்த்தும் போதே அங்க சிக்கல் இருக்கு. ஆக உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது, யதார்த்தத்தை விரும்புகிற மக்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட கலைஞர்களும் கலையும் போற்றப்படும்ன்றத நீங்க ஏத்துக்கிறீங்க. வா கௌதமன் போன்றவர்கள் அந்த சாதிகளுக்கு தீங்கு செய்கிறார்கள், விஷத்தை பரப்புறார்கள், அவங்க அந்நியப்படுத்துறாங்க. நடுநிலைன்னு ஒன்று இல்லவே இல்லை, எல்லாம் தெளிவாக சொல்றோம். அவங்க அந்நியம் பண்றது அரசியல் அயோக்கியத்தனம், அதாவது அவர் சுயநலம். ஆமா, அவர் வந்து முதல்ல வந்து தமிழ் சமூகம் தமிழ் சமூக குடின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தருண் கோபின் ஒரு ஆளு ஒரு பொதுக்கூட்டத்தில் டேய் நானும் வரேன்டா, இருங்கடா பாத்துக்கிறேன்டா. அவரு ஒரே ஒரு சவால் வர்றேன் உங்க முன்னாடி, மாரி செல்வராஜ் வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாம உண்மையை எங்க வாழ்வியல அப்படியே படங்கள்ல வந்து பதிவு பண்றாரு. அவங்களோட வாழ்வியல யதார்த்தத்தை அவங்களோட வாழ்வியல அப்படியே அவர்கள் பதிவு செய்ய முடியுமா? பதிவு செய்ய சொல்லுங்க. அவங்க மிகைப்படுத்தி ஒரு மாற்று சமூகங்களை தமிழ் சமூகங்களே ஒரு அடக்கி ஆடுற மாதிரியும் ஒரு ஆளுமையோட காட்டுற மாதிரி இருக்கும்போது அது ஒரு வெறுப்பு தூண்டுது. அது ஒரு சாராரால் மட்டுமே போற்றப்படுது தவிர ஒட்டுமொத்த சமூக மக்களால் புறக்கணிக்கப்பட்டோம். அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முத்தையவா இருக்கட்டும், இது அவங்க சுயசாதிக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க துரோகம் பண்ணுறாங்க அவங்களோட சுயநலத்துக்காக. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாரி செல்வராஜ் அந்த நிலையில் இல்லை. அவர் தன்னோட வாழ்வியலை அனுபவத்தை மறைக்காம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் காட்சியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பார்க்கும்போது ஒரு வேற மாதிரி தோணும். ஒரு 10 பேர் டிஃபன் பேக்ஸை வந்து எடுத்து சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க சோறு இல்லாதவனும் அப்படின்ல இல்லை, ஒரு தாய் இல்லாத பிள்ளை அவன் வந்து பார்த்து வரும்போது ஒரு பசிக்கும் போது அது யதார்த்தம். அது அந்த யதார்த்த உண்மையை யார் தைரியத்தோட சொல்ல முடியும், யார் தைரியத்தோட சுட்டி காட்ட முடியும்? இங்கதான் இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த வாத்தியார் இருக்காருல்ல, அவர் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் சாதி வெறியனா காட்டியிருக்காரு, சுயசாதியால தாக்கப்படும் போது அவர் கடைசி வரைக்கும் இருக்காரு. அதே இது அந்த வெங்கடேஷ் பணியார் கேரக்டர் காட்டுறாங்க. அந்த வெங்கடேஷ் பணியாரா வந்து வாழ்ந்திருக்காரு லால். உண்மையை சொல்லணும் பார்க்க கொஞ்சம் கூட சிறிதளவு கூட அந்த வெங்கடேச பணியார் மாண்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறிதளவு பழுது இல்லாம காட்டிருக்காரு. இது எந்த இயக்குனர் அப்படி காட்டியிருக்க முடியும்? ஒரு பெரிய ஒரு மோதல் சமூகமா இருக்கக்கூடிய இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பதற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இரு சமூகங்களை ஒரு நிறுத்து காட்டியிருக்காருன்ற போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளதான் செய்வாங்க. அவரோட பார்வை எப்படி இருக்கு? அதை விட எங்க சமூகத்தை சேர்ந்த பசுபதி பாண்டியனை காட்டியிருக்காரு பாருங்க, மிகப்பெரியது. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்பு சகோதரர் அமீருக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னு கேட்டீங்களாக்கா மாவீரன் பசுபதி பாண்டியன் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க சமூகத்தில் பிறக்க முடியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சின்ன அதுல ஒரு மனக்குறை எனக்கு இருக்கு, தனிப்பட்ட பகைன்ற மாதிரி ஊடகங்கள் பேசுறாங்க. மாவீரன் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட பகைக்காக அந்த பகை ஏற்கவில்லை. சொல்றாருல்ல, ஒடுக்கப்பட்டு மொத்தமா என்னோட சமூகம் ஒடுக்கப்படும் போது அதை எதிர்த்து வர்றாரு. ஆனா ஊடகங்கள்ல தான் ரெண்டு பேரோட பகை. அப்புறம் அவரு அதுல வந்து நேர்மையா சொல்றாரு. யாரு? லால் சொல்றாரு, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அது உள்ள வந்துட்டேன், நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியல, மரியாதை அது தள்ளப்பட்டிருக்கேன், பகை நிக்குது அதை சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? இவர் யாருக்காக வந்தாருனாக்க அவருக்காக வரல, சமூகத்துக்காக வந்திருக்காரு. அவர் ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்காக மட்டும் போராடல, அருந்ததிற்காக போராடிருக்காரு, ஆதிராவிற்காக போராடிருக்காரு. எந்த நேரத்துல எந்த நிமிடம் கூட பார்க்காம உடனடியாக ஓடோடி போய் நின்ன ஒரே தலைவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாவீரன் பசுபதி பாண்டியன் தான். அதை மறுப்பதற்கு யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் மறுக்க முடியாது. இன்னொரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்றேன் நான். இன்னைக்கு வேணா சீமான் சொல்றாருல, சீமான் போன்றவங்க வந்து பேசுறாங்க, நாங்க வந்து ஆமக்கறி சாப்பிட்டோம், நான் போய் அப்படி இருந்தேன்னு. ஆனா
பிரபாகரனுக்கும் பசுபதி பாண்டியாருக்கும் உள்ள தொடர்பு யாராவது பேசியிருக்காங்களா அது வரைக்கும்? புதுசா இருக்கு நீங்க சொல்றது. நீங்க அதுதாங்க வரலாறு, அதுதான் வரலாறு. பசுபதி பாண்டியனுக்கும் பிரபாகரனுக்கும் உள்ள தொடர்பு வந்து யாராவது பேசியிருக்காங்களா? இனிமே உண்மைகள் வரும். இவர் சொல்றாருல யாரு, அதாவது போற போக்குல பேச முடியாது, ஆதாரங்கள் தானே பேச, ஆதாரங்களோட இருக்கு. நீங்க அதாவது எல்லாரும் ஒரு போற போக்குல சொல்லிட்டு போவாங்க. பசுபதி பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா பயந்துதான் வந்து எனக்கு கிடையவே கிடையாது. மத்திய அரசால் வந்து பாத்தீங்கன்னாக்கா அறிவுறுத்தி அனுப்பப்பட்டவர். அனைத்து விஷயங்களும் வந்து தேவைகள் பூராமே பசுபதி பாண்டியன் மூலம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க அங்க ஈழத்துக்கு சென்றடைஞ்சிச்சு. அதனாலதான் ஈழ போராட்டத்தில் அவர் முழு மூச்சா தமிழ் ஈழத்துக்கு போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டார். வேற ஏன் நீங்க என்ன கேட்க வேணாம், நெடுமாறனை கேளுங்க, நெடுமாறன் போன்ற மூத்தவர்களை கேளுங்க. தமிழ் ஈழத்துக்கும் பிரபாகரனுக்கும் மாவீரனாருக்கும் என்ன தொடர்புன்னு. அப்ப இப்ப எங்களுக்கு என்னன்னாக்கா, இப்ப இந்த படத்தின் மூலமா நான் அந்த படம் பார்க்கும்போது கூட எனக்கு ஒரு சரியான மனநிலை நான் இல்லை. நான் ஒரு கற்றறிந்த வழக்கறிஞர் இருந்தா கூட அவர் பேசக்கூடிய அந்த அதாவது அமீர் பேசும்போதும் அவர் சாகடிக்க போகும்போதும் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயுமே உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயல்பான மனநிலை என்னால் பேச முடியல. ஏன்னா நாங்கள் வந்து எங்களால் கைவிடப்பட்ட மாவீரம். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயந்து இல்லவே இல்லை, தனிமையாகத்தே இருந்தார். ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் பொருளாதாரம் எல்லா செல்வாக்கு இருந்தும் இயல்பாக அவங்களால நடமாட முடியலை. அதை அவங்களும் உணரணும். ஆனால் அவரே சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சுபாஷ் பண்ணையார் போன்றவங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சமூகம், அதாவது வேறு பகைன்றாங்க, சமூக பகையாக பார்க்கல. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரலாறு மற்ற விஷயங்களை நம்ம முன்னோக்கி, அதாவது 300-400 போக வேணாம். சமகால வரலாறு ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாடி வருகைக்கு பின்னாடி நடந்த விஷயங்களை பார்க்கும்போது பகைக்குமான உண்மை காரணம் உங்களுடைய சமகாலத்தில் நடந்திருக்கு இல்லையா? இரு பகைகளுக்குமான உண்மை காரணம் என்ன? ஈகோ வந்து நினைக்கிறேன் நான், வேற ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நமக்கு வாக்கிய வர தகராறே கிடையாது. அங்கே நடந்த ஒரு சம்பவத்துக்கு எங்கள் அண்ணன் போய் நின்றதோட விளைவு அதை வந்து மாறி மாறி வரும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்களை தக்க வைக்கிறதுக்காக நடந்துக்கிட்டே இருக்காங்களே தவிர இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாடார் ஒன்றும் ஒரு ஆதிக்க சாகதியே கிடையாது. அவங்க வந்து அடக்குமுறைக்கு உள்ளான சமூகம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பல ஆய்வு கட்டுரைகளை பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டு சொல்ல போனோமாக்கா அதாவது சானார் அகிடேஷன் ஃபைட் ஃப்ரம் 1813 to 1859 ஒரு பேப்பர் போட்டிருக்காங்க. தெளிவாக சொல்கிறாங்க. திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அவங்க அந்த பெண்கள் அவங்களோட அவங்க எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் அயோத்தியாச பண்டிதரோ இவர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திராவிட கழகங்களோ திராவிட கட்சிகளோ சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து போராடலை. முதல் முறையாக போராடினவரை ஐயா வைகுண்டர்தான். அந்த பாருங்க, ஐயா வைகுண்டர்தான். அவரோட வரலாறு பூரா தெளிவாக போட்டிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் பிறக்கிறாரு. அவர் பேர் சுப்பராயன். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஆயிலியன் திருநாள் ராமவருமார்கிட்ட போது போயிருக்காங்க. அவரால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மேலாளராக நியமிக்கப்படுறாரு அரண்மனையில். அங்கே நடக்கக்கூடிய அடக்குமுறைகளை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட் இந்த சமத்துவ சமாஜம்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. சமபந்தி போஜன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களை நெறிப்படுத்தி முதல் அந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை கட்டமைச்சதே ஐயா வைகுண்டர். இதுல மாற்றுக்கிறது யாராலும் மாற்றி அப்ப இவங்க வந்த சமூகம் இன்னைக்கு வந்து வரும்போது எப்படி மாறுதுனாக்கா அதுதான் சுயநலம். அவங்களோட அந்த அந்த இங்க வந்து கைப்பாவை மாறுறாங்க. இங்க ஒரு ஆதிக்க சாதி போறாங்கல்ல. இப்ப நான் உங்களோட மனசாட்சியோட ஒரு கேள்வி கேட்கிறேன். பாரதிராஜா வந்து ஒரு படத்துல வேதம் புதிது படத்துல ஒரு டயலாக் வச்சிருப்பாரு. தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமான செவிலே அரைஞ்ச மாதிரியான ஒரு சுயசாதியை விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதியும் தார்மீக பொறுப்பும் தைரியமும் துணிவும் பாரதிராஜாவிடம் இருந்தது மாற்றுக்கிறது இல்லை. ஆமா, அதே போல இப்ப இவரும் அதை பதிவு பண்றாரு. இங்கேயும் சுயசாதி பெருமைக்கு போயிடக்கூடாதுங்கிறத தெளிவா சொல்றாரு. அதாவது யார் மூலமா பசுபதி பாண்டியனோட கதாபாத்திரம் வாயிலாக ஆணித்தரமா பதிவு பண்றாரு. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு லால் கதாபாத்திரத்து மூலமாவும் அது வந்து வைக்கிறாங்க. அவன் கண்ணுல விளையாடத்தான் பாக்குறேன், சாதியை பார்க்கல. அப்ப இரு பக்கம் உள்ள கூட முரங்களையும் பேசுறாங்க, நியாயங்களையும் பேசுறாங்க. புரிந்து கொள்ள வேண்டியது மக்கள் தான். அதாவது இப்ப நீங்க எப்படி இது சொல்றீங்க இல்லையா? இப்ப சாணார்களுடைய வரலாறு இருக்குல்ல, சாணார்கள் நாடார்கள் எப்படி ஆனார்கள், அதுவும் சத்தியகுல நாடார்கள் எப்படி ஆனார்கள்ன்ற மாதிரியா இப்ப சமீப காலமாக குறிப்பாக தேவேந்திர சமூகத்தில் சுயசாதி பெருமை பேசக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுது. இதுக்கு காரணம் யாரு? ஆர்எஸ்எஸ் நாடு. அது சரியான்ற போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து இந்த மக்களை பலிகடவாக்கி
அவங்க வந்து அதே போலதான் அனைத்து சமூகங்களையும் சாதிய கட்டமைப்பு இன்னமும் வலுவா இருக்கணும்ன்ற நிலையில தான் அதை விரும்புறதுனால ஒரு இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போரை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டமைச்சு சுதந்திரத்துக்கு பின்னாடியே அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாபா சாஹிப்னால அதை அடித்து நொறுக்கி சில விஷயங்கள் பண்ணது போது அதை எப்படினாலும் அழித்தொழிக்கிற நோக்கில் இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலுவான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எடுப்பார் கைப்பிள்ளையாக தமிழ் சமூகங்கள் மாறிடுச்சு. இது என்னோட குற்றச்சாட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாடார் சமூகம் இருந்துச்சுங்களா, உழைப்பால் உயர்ந்த சமூகம், உழைப்பால் உயர்ந்த சமூகம், மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க அகில உலகமும் வந்து பார்க்குறாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஊரை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு வரும்போது அவங்க எப்படி சாதி பார்ப்பாங்க? இப்ப 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 நீங்க அங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னாக்க பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆதிரார் சமூகம், அதுக்கப்புறம் வன்னியர் சமூகம். அங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க வியாபாரம் பார்க்கும்போது அவங்க எப்படி சாதி பார்த்து பண்ணுவாங்க? இப்ப சாதின்றது அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்வியலோட கலக்கும் போது சாதி மறந்து போகுது. அவங்க ஒரு இடத்துல ஆதிக்க மனநிலை வரும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க அடக்குமுறைக்கு உள்ளாகும் போது அங்க சாதி வெளிப்படுது. இந்த சாதியை தூண்டுற வேலையை சில கைக்கூலிகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்ப எங்க சமூகத்திலே சுயசாதி பெருமை பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதுல அமீர் கதாபாத்திரம் சொல்லும் பாருங்க, அந்த பேசுறது, நான் ஏன் கத்தி எடுத்தேன்றதே இந்த சமூகம் மறந்துட்டான். அவர் எதுக்காக போராடினாரு, எதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா இறந்தாரு, ஏன் இந்த பகையை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒண்ணும் இல்ல, இடஒதுக்கீடுங்கிறது எனது உரிமை என்று பேச வேண்டிய சமூகம் அது ஒரு இழிவுன்னு வந்துருச்சு. ஏன் சொன்னா இப்ப இடபிள்யூஸ் வந்துருச்சு, பார்ப்பனர்களுக்கான இடஒதுக்கீடு. அப்ப அவன் பெருமைன்றான், தீங்குன்றான். அப்ப ஆனா அந்த அறிவு, அந்த அரசியல் அறிவு இல்லாம போனதுக்கு யார் காரணம் கேள்வி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா RSS கைக்கூலிகளோட RSS அமைப்போட தந்திரமான வேலை. எல்லா சமூகத்தையும் கேட்கிறேன், கிருஷ்ணசாமி ஜான் பண்ண எல்லாம் அங்க போயிட்டு என்ன செய்வீங்க? இப்ப அவங்க மட்டும்தான் போயிருக்காங்க. அப்படி பேசக்கூடிய நிலைக்கு அதாவது மக்களோட ஒரு கருத்தியலை வந்து பாத்தீங்கன்னாக்க சமூக வலைதளங்கள் மூலமா உள்ள தள்ளி இந்த இடஒதுக்கீட்டுல இருந்து வெளிவண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு வந்து கௌரவன்ற மனநிலைய இங்க எங்களோட இளைஞர்கள் மனிதர்களை வந்து ஆணித்தனம் பதிய வச்சுக்கிட்டாங்க. இங்க எப்படிப்பட்ட சமூகம், எப்பேற்பட்ட சமூகம்? இமானுவேல் சேகரன் யாரு? எதற்காக இறந்தாரு? எதற்காக இருந்தாரு? உரிமை மீட்பு போராளி இல்லையா? ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் உரிமை மீட்பு போராளி. அதாவது சாதின்றது வந்து பட்டியல் வகுப்புல இருக்க மட்டும் ஒடுக்கப்படல, பிற்படுத்தப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவர் இருக்காங்க. அதாவது அதாவது முன்னேறிய வகுப்புலையும் ஒடுக்கப்பட்டவர் இருக்காங்க. இங்க அதைத்தான் வந்து தெளிவா சொல்றாரு எங்க மாரி செல்வராஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தின் வாயிலாக தெளிவா சொல்றாரு, ஒடுக்கப்பட்டவர்கள் அனைத்து சமூகத்திலும் இருக்கிறாங்க, அனைத்து சமூகத்திலும் இருக்காங்க. ஆக அவங்களுக்கான ஒரு தலைவர் வரும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா போற்றப்படுவாங்க. அப்படிப்பட்ட தலைவர் தான் பாபா சாஹிப் அம்பேத்கர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்த காணா போனார் போது அங்க அந்த அரசியல யாரு பேச முன் வரல. அதான் எங்க சமூகமே அதுக்கு பலிகடம் ஆகி போனதுக்கு அப்புறம் மாற்று சமூகத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்ப இந்த கதையை எடுத்துக்கிட்டீங்களாக்க இந்த படத்தை வந்து எங்க வாழ்வியலோட தொடர்புபடுத்தி அப்படியே எந்த சமரசமும் இல்லாம உண்மையை காட்டும் போது உங்களை போன்றவர் வந்து பாத்தீங்கன்னாக்க போற்றி வரவழைக்கிறீங்க. நீங்க அதை மிகைப்படுத்தி ஒருத்தர் அடிக்கிற மாதிரியோ ஒருத்தர் நாங்க ஆளுமை செலுத்துற மாதிரி பண்ணாங்க, ஏண்டா நீயே இப்படி இருக்க நாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எதிர்மறை கருத்துக்கள் வரத்தான் செய்யும். இன்னமும் சரியா சொல்லப்போனா நான் அவ்வப்போது என்ன அறியாமே பேட்டியில் பேசக்கூடியதே. இது வந்து ஒரு பேட்டிங்கிறத தாண்டி ஒரு நல்ல ஒரு உரையாடலா போகணுங்கிறதுக்காக நான் ஒரு நெறியாளங்கிறத தாண்டி நீங்கள் ஏதோ பேட்டி கொடுப்போங்கிறத தாண்டி பேச வேண்டியிருக்குது. சாட்சியமான சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. ஓபிசி மக்களுக்கு என்ன சொல்லப்போனா SC/ST மக்களை விட 50% இடஒதுக்கீடு அவர்களுக்கு தான் இருக்குது. ஓபிசி சமூகத்துக்கு ஒரு இடஒதுக்கீடு உரிமை இருக்கின்றே கூட பிரங்கை இல்லாம பல சாதி தலைவர்கள் தப்பான வழி நடத்துறாங்க இல்லையா? இடஒதுக்கீடுங்கிறது SC சமூகத்துக்கு மட்டும் உரிமை கிடையாது, அது ஓபிசி மக்களுக்கு தான் உரிமை. அந்த ஓபிசி மக்களுடைய உரிமையை பாராளுமன்றத்தில் பேசுவது யாரு? தொல் திருமாவளவன் பேசுறாரு. இந்த அறிவெல்லாம், இந்த அரசியல் அறிவு மேம்பட்டு விட்டாலே இந்த இரு சமூகத்துக்கும் பொது எதிரி யாருன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? இந்த விஷயம் நகரம் இல்லையா? அதைத்தான பைசன்ஸ் பேசுது. இப்ப இந்த தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த சமூக தலைவர் வந்து முன்னேறி வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்ப கிருஷ்ணசாமி இருக்காருனாக்க அவரோட தேகத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புறந்தள்ளிட முடியாது. அதாவது ஜான் பாண்டியன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட தேகத்தை முற்றிலும் புறந்தள்ளிட முடியாது. ஆனா அதுதான் அவங்க ஏன் இந்த நிலைக்கு போனாங்கன்னாக்கா அதுக்கு மக்கள் தான் காரணம். ஒரு திரளான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவரை ஏற்று அவங்க பின்னாடி போகும்போது அவங்க வந்து தவறு இழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப அப்ப
அவங்க போகும்போது அவங்கள தக்க வைக்கிறதுக்காக சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் ஒரு மாதிரி ஒரு கிருஷ்ணசாமி வந்து படிக்கும் போதே மிகப்பெரிய போராளி, சிறை சென்றவர், எம்எல் மூமெண்ட்ல இருந்தவர், எத்தனையோ போராட்டங்களை கண்டெடுத்தவர். இன்னைக்கு ஜான் பாண்டியன் ஒருத்தர் இல்லைனாக்க இந்த ஒட்டு அதாவது நிறைய வந்து பாத்தீங்கன்னா 57 இறந்து போயிடுறாரு. இமானுவேல் சேகரனுக்கு அப்புறம் ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு கம்பீரத்தோட வெளிவந்து உறக்க பேசின ஒரே தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் தான். ஆனா அவங்க பெருமையை அவங்களே சீரழிச்சுக்கிட்டாங்க. அவங்களே சீரழிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய வருந்தத்தக்க செயலா இருக்கு. இப்ப நாங்க எங்க சமூகத்திலே ஒரு பிரிவினர் வந்து பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ எதிரான கருத்து வைக்கிறவங்களும் ஆள் இருக்காங்க. எப்படி சொல்றீங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அதான் நீங்க இமானுவேல் சேகரன் எடுத்துக்கிட்டீங்களாக்க அவர் 33 வயதுல படுகொலை செய்யப்படுறாரு. எதனால படுகொலை செய்ய போவேனா, ஆனா அந்த படுகொலைக்கு பின்னாடி நடந்தேறிய அரசியலை நம்ம உற்று நோக்கணும். அவர் கொலை மட்டும் செய்யப்படலைன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகங்கள் இன்னமும் வெளியே வந்திருக்காரு. 48 பேர் எதிர்பக்கமும் 44 பேர் எங்க பக்கமும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் எண்ணற்றோர். இது சம்பந்தமா காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி வீழ்ச்சி ஆகுது, திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி ஆகுது. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சியாகும் போது அவங்க யாரை கை தூக்குனாங்க, யாரை ஓட்டு வங்கியாக பயன்படுத்தினாங்க என்பது வந்து இதுவரைக்கும் மாற்றி அமைக்க முடியாத ஒரு கட்டமைப்பா இருந்துகிட்டு இருக்கு. நாங்க அதிகாரத்தை நோக்கி பயணப்படவே முடியல. அதுல எங்களுக்குள்ளே உற்சாதி பேச வச்சு, எங்களுக்குள்ளே உற்சாதி பிரிவுகளை தூண்டி, எங்களுக்கு ஒரு உரிய பிரதிநிதித்துவம் அரசியல் அளிக்காம எங்களை நசுக்க குறைபாடு எல்லா அது இருக்கும்போது அப்ப வர்ற கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களை ஒரு சமூகத்தை ஆழித்தரமா படிச்சு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு யாரு சாதகமா இருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவிகளை வழங்கி அவங்களுக்கு மேல கொண்டு போக நாங்க என்ன ஆகும்? அப்ப எங்களுடைய இளைஞர்கள் என்ன ஆகுறாங்க? அவங்க சுயமரியாதை நம்ம பட்டியல் என்பது வந்து பாத்தீங்கன்னா இழிவுன்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. பட்டியல்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளும் பட்டியலுக்குள்ளே இருக்குன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேது. அதாவது அதான் நம்ம தலித்துன்ற ஒரு வார்த்தையே கிடையாது, தலித்துன்ற ஒரு சொல்லே கிடையாது. அது இழிவான சொல்லுவேன். அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதிராக நான் வழக்கம் போட்டிருக்கேன். தலித்து அது இன்னொரு டிபேட் போயிருக்கோம். பட் என்னன்னாக்கா நம்ம ஒரு சக மனிதனை வந்து பாத்தீங்கன்னாக்க குறைத்தோ வேறொரு பேர் சொல்லியோ அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா தடைகளை தாண்டி நீங்க முன்னேறி வரும்போது உங்க சாதியை வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிடும். அதைத்தான் நிரூபிச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சரி, இன்னைக்கு நம்ம அந்த பைசன் படத்து விவகாரத்துல வந்துருவோமே. குறிப்பா இப்ப ஹரிநாடார் போன்றவர்கள் வந்து அது ஒரு எங்களை இழிவுபடுத்திங்க அல்லது படம் விட மாட்டோம், படத்தை தடை செய்யணும், அந்த காட்சி நீக்க சொல்றாங்க இல்லையா, அதுக்கான காரணியை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் ஐயா வைகுண்டருக்கு எதிரானவங்க நான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை அவங்களுக்கு, ஐயா வைகுண்டருக்கு எதிரானவர்கள். அவர் தானே வந்து பார்த்தீங்கன்னாக்க சமத்துவ சமாஜத்தை உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு கடவுளா இருக்காரு, கடவுளா போற்றப்படுறான். அவர் வந்து எங்களுக்கு எதிரானவர் கிடையாது, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அவர் ஐயா வைகுண்டருக்கு எதிரானவர்கள். இன்னொரு உளவியல் ஓப்பனா பேசிட்டாங்கன்னா எல்லா சமூகமே ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஜாதியில யாராவது ஒரு தலைவராக இருந்திருப்பாங்க, அல்லது யாராவது ஒரு அரசாட்டம் இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு அதிகார மையத்தில் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் பெரும்பான்மை சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் இதுக்காக வாய்ப்பு இருக்குது. அது ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் சேர்த்தே சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த தேவேந்திர சமூகம் கூட நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் வந்து இது நீ கூட சொல்லிக்கலாம் உழவுல இருந்து வந்தவங்க, நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமே இல்லைங்கிற கிளைம் பண்ணுற இடம் இருக்குல்ல, அதுதான் சிக்கலோன்னு தோணுது. ஏன்னா அதே மாதிரி ஓபிசி மக்களையும் சொல்றேன், அவங்க எல்லாருமே வந்து ஆண்டவரம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி பார்த்தோம்னாக்கா அந்த புறத்துல எல்லா ஜாதியும் இருந்திருக்கும். ராஜாக்களுக்கு எல்லாருமே ஆண்டவரம் போறதே பச்சையா சொல்ல வேண்டுமானது, அதாவது அந்த சிக்கல்ல போய்க்கூடாது. ஆனா எல்லா சமூகமும் ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகம் எல்லாமே யாரால் ஒடுக்கப்பட்டோம், யாரால் பிரிக்கப்பட்டோம், யாரால் சாதி சந்த களத்தினை போடப்பட்ட ஒரு கேள்விக்கு எல்லாம் வரும்போதுதான் எல்லாருமே ஒடுக்கப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 35 நீதிபதிகள் இருக்காங்க. அது எத்தனை பிசி நீதிபதி இருக்கா, எத்தனை எஸ்சி நீதிபதி இருக்காங்க? யாராவது பேசுறாங்களா? 33 பேர். யாராவது பேசுறாங்களா? அவங்க இத பத்தி பேசுறாங்களா? இது பேசக்கூடிய இடம் நம்ம எங்க மறந்து சாதி வாரியா வந்து பாத்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் பெறக்கூடிய சூழல இந்த சமூகம் தமிழ் சமூகம் போராடுதா? எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை முதல்ல வந்து தமிழ் சமூகங்களை எடுத்துக்கிடுவோம். அவங்களோட பிரதிநிதித்துவம் தமிழ் சமூகத்தோட பிரதிநிதித்துவம் எத்தனை எண்ணிக்கையில மாண்புமிகு உயர்நீதிமன்ற சென்னையில இருக்கு சொல்லுங்க. இந்திய அதிகார மையத்தை தீர்மானிக்கக்கூடிய 89 முதன்மை செயலாளர் இருக்காங்க. யாருமே வர முடியாது, வரவே முடியாது. அதே மாதிரி வந்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவு செயலாளர்கள், அதே மாதிரி வெளியுறவு செயலாளர்கள் யார் இருக்கா?
வெளியுறவு செயலாளர்கள், அதே வந்து பாத்தீங்கன்னாக்க தூதர்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மக்கள் இன்னமும் அதை பிடிச்சிக்கிட்டு இந்த ஹரிநாடார் போன்ற ஆட்கள் சுயநலத்துக்காக அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அந்த மக்களை வந்து அந்தந்த மக்களை பகடக்காயா மாத்திக்கிருக்காங்க. நான் எல்லாரையும் அவர் மட்டும் இல்லை, அனைத்து சாதி தலைவர்களையும் சொல்றேன். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நீங்க அதே போலதான் வந்து இந்த நீங்க சொன்னீங்களே மா கௌதமன், அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ அவர் சமூகத்தையே எப்படிப்பட்ட சமூகம் அது எப்படி 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 அந்த வன்னியர் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் அவங்க வந்து 1989 இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா தெற்கே தேவேந்திரர், நான் சின்ன வயசு தெற்கே தேவேந்திரர் வடக்கே வன்னியர்னு சொல்லிட்டு இந்த இங்க தல்லாகுளத்துல வந்து பெரியார் மாளிகையில வந்து வடக்கே ஒருதாய் மக்கள்னு சொல்லிட்டு என்னோட ஒரு வகையில என்னோட தாய் மாமன் தான் அன்பு தேவேந்திரன், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி நிறைய பண்ணாங்க. முதல் பொருளாளர் யாரு, அங்க யாரு உருவாக்கி யாரு ஒரு காலகட்டத்துல அவர் தான். காரணம் என்னன்னாக்க அது ஒரு அரசியல். அதாவது அவங்க ஒரு காலகட்டத்தில் மக்களா நின்றுருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு தமிழ் குடிதாங்கி பட்டமும் அவருக்கு திருமாவளவனால் வழங்கப்பட்டது. அவர் ஒருதாய் மக்கள் சொல்லி பேசி எங்களை எடுத்துக்கிட்டாரு. எங்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா தேவர் சமூகத்தை கையில் எடுத்தாரு. துவக்கத்தில் எல்லோருமே உயிர்ப்புடன் நாணயமாக சரியாக இருக்கிறாரு. காலப்போக்கில் பரவாயில்ல, அந்த சமூகமே ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சமூகத்தோட பிரதிநிதியாத்தான் வந்து அரசியலுக்கு வராங்க. அந்த சமூகத்தோட நாங்க ஒட்டுமொத்த பிரதிநிதியா நம்ம காட்டணும்ன்ற போது அந்த சுயநல போக்கோட செயல்பாடு தான் இந்த சூழலுக்கு இந்த மக்களையும் வலிய இழுக்கிறாங்க. அதாவது ஒரு பசுபதி கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தையோட மனநிலையை எவ்வளவு அழகா வந்து பிரதிபலிச்சிருக்காரு பாருங்க. என்னோட தகப்பனார் ஐயோ என்னை பொத்தி 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 வளர்த்த மாதிரி அவர் அந்த பையனுக்காக போராடும் போது காலில் விழுக போனது ஒரு காவல்துறை ஐயோ வழக்காய் ஐயா, இதெல்லாம் வந்து யதார்த்தம் உண்மை. இங்க எங்க போய் ஆண்டவர் வருது, இங்க எங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதிக்க மணல்ல வருது. ஆனா அதையும் சுட்டி காட்டியிருப்பாரு காலமாடன் சாமி ஆடுறது இல்ல, அதுல நீயா நானான்ற போது அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த பிரிவினை வருது. அப்ப மனநிலையை பொறுத்துதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உற்சாதிக்குள்ளே பிரச்சனை உற்சாதிக்குள்ளேயே சொந்த சாதிக்காரனே துரோகியா மாறுறத எவ்வளவு தெளிவா சுட்டி காட்டிருக்காரு. அப்ப சாதியில என்ன மயிருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும் இடம் வந்துருதுல. என்னடா சாதி ஆக இங்க எல்லாமே தேவை கருதி ஒரு தனி மனிதன் சுயநலத்துக்காக ஒரு சமூகத்தையே பலிகட ஆக்குற சூழலத்தை இன்னைக்கு மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா வலிய தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மாரி செல்வராஜ் போன்ற ஆட்கள் வந்து அதை அடித்து நொறுக்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 100 மாரி செல்வராஜ் இந்த சமூகத்துக்கு தேவை. அதுதான் உண்மை. இந்த பைசன்ற படம் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தத்தை நேசிக்கக்கூடிய, சாதியை வெறுக்கக்கூடிய, ஆதிக்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய அத்தனை சமூக மக்களும் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு திரைக்காவியம். இதே என்னோட பார்வை. இந்த பைசன் படத்துல வேற என்ன உங்களை ரொம்ப பாதிச்சிச்சு? சொந்த லைஃப் பார்க்கும்போது எப்பயுமே ஒரு படத்தை பார்க்குற பொழுது நம்ம சொந்த விஷயத்தை அப்படி இப்படின்னு பார்ப்போம், நம்மளறியாமே விம்மிடுவோம். அப்படியான காட்சிகள் என்னென்ன உங்களுக்கு பாதிச்சு? என்னை பாதிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் நான் அதில் வந்து வெளிவர முடியாதது பசுபதி பாண்டியன். அது இன்ன வரைக்கும் இப்போ நீங்கள் பேசினா கூட நான் இன்னமும் அந்த வசனங்களை பேசும்போது எனக்கு என்னோட கண்ணீரில் வந்து எனக்கு என்னால் தாங்க முடியாது, எனக்கு அழுக வந்துடும். ஏன்னா நாங்கள் குடும்ப ரீதியாக என்னோட உறவு அவருக்கு இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எங்கே ஏன் தோக்குறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மனநிலை தான். நான் ஒரு ஆளுமை எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு வழக்கு எடுக்கிறதுன்றது அவ்வளவு சர்வ சாதாரணம் கிடையாது. எல்லா ஊர்களுக்கும் எல்லா சாதிக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் கூட அண்ணே இந்த பிரச்சனைனாக்க உடனே ஆள் அனுப்பியதை விட நேரடியாக களத்தில் நின்ற மாவீரன் பசுபதி பாண்டியன். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரவணைக்காம அரசியலில் தூக்காம விட்டதோட விளைவுதை அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்க மக்களாலேயே காட்டி கொடுக்கப்பட்டு அவர் இயல்பாக இருந்தார். யாருக்கு அஞ்சு ஓடலை நடுங்கலை, நந்தவனப்பட்டிக்குள்ள தனியாகத்தே இருந்தார். அவர் யாரால் அவரை முடிக்க முடியும்னு திட்டமிட்டு அது நடந்தது. காவல்துறையினால வந்து செய்ய முடியல, எந்த வழக்கு முடியல. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, நம்ம வந்து முல்லை பெரியார் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்தவர் தான். அப்போ கூட எங்களுக்கு ஒரு செய்தி இருந்துச்சு. அந்த இதில் வரும்போது கூட அந்த ஒரு முயற்சி இருந்ததாக ஒரு தகவல். ஆக அவர் என்னை இந்த படத்தில் மிகவும் பாதிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசுபதி பாண்டியன். அதில் அந்த காரில் வரும்போது அந்த பேசுகிறாரு பாருங்க அமீர் பேசும்போது நான் ஏன் கத்தி எடுத்துன்றதே மறந்துடுவாங்கன்றதை அதை மீண்டும் சொல்லும்போது அப்படியே எங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. அதை விட வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் அந்த வீட்டுக்குள்ளே படுகொலை செய்ய போகும்போது
எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. எங்களுக்கெல்லாம் என்னன்னாக்கா மற்றவங்க இப்போ எங்களை கோபம் நான் ஒரு கற்றிருந்த வளர்க்குற இல்லை நான் என் மனைவி உட்பட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ அப்படின்னு பதறத்தை அழகா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எங்கள் அண்ணன் நாங்கள் அப்படித்தான் எங்கள் அண்ணனாக நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சாக விட்டுட்டோமோ அப்படின்ற போது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என் சமூகம் அவர் அரவணைச்சிருந்தா, அவரை வந்து அவர் பின்னாடி நாங்கள் நின்றுருந்தா, நாங்கள் எப்பயும் போல அவர் கூட இருந்திருந்தா, அவர் ஒரு ஆளுமைக்கு போயிருந்தா அவர் நெருங்கி இருக்க முடியுமா அப்படின்ற அந்த ஒரு தாக்கம் எனக்கு இப்போ எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து வெளிவர முடியலைனால அதோட வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த படம் வந்து எவ்வளவு அழகா ஒரு யதார்த்த வாழ்வியலை ஒரு தென் மாவட்ட ஒரு கண் முன்னாடி பிரதிபலிச்சு இப்படிலாம் இருக்காதீங்கன்ற போது ஒரு மனைத்தி கணேசன் அவர் பாடி அது உண்மை அப்படியே தான். கடைசியில் வந்து பார்த்தா காயப்பட போய் அவர் அர்ஜுனா அவர் அடிக்கிறாராக்கான். மனைத்தி கணேசன் ஒரு சமூகத்தில் மட்டும் இல்லை, ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட முற்படுத்தப்பட்ட அனைத்து சமூகத்திலையுமே ஒரு மனைத்தி கணேசன் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான படமும் கூட தான். ஆக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானே ஒரு உச்ச இடத்துக்கு போகும்போது நான் முதல் முறையாக அதை அனுபவிக்கும் போது அடுத்தவனுக்கு இடமளிக்க மறுத்து விடுவேன். நான் என்னை சார்ந்தவனாக கொண்டு வருவேன். அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்குது. அந்த சமூகம் எப்படி அதை தாண்டி வரணுன்றத இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக காட்டியிருக்கு. இது படம் இல்லை, சமூகத்திற்கான ஒரு பாடம். ஓகே, அதை தாண்டி இது வந்து என்ன சொல்கிறதுன்னா திரும்ப அது என்ன ஓபிசி தலைவரை தான் கண்டனம் தெரிவிக்கிறது அல்லது எஸ்சிசி தலைவரை தான் கண்டனம் தெரிவிக்கிறது. இந்த கண்டனங்கள் மாறி மாறி நிகழ்வதையும் என்ன சொல்கிறது கடந்து போக முடியல. உதாரணத்துக்கு மாமன்னன் படம் வரும்போது அந்த ஆப்போசிட்டான கேரக்டரை ஒரு தீமைக்கான கேரக்டரை கொண்டாடக்கூடிய மனநிலை உருவாச்சு இல்லையா? அதே போல் இதுக்கு உருவாயிருமோன்னு ஒரு இயல்பான ஒரு பயம் உருவாகுது. அதை எப்படி எதிர்கொள்றது, அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இல்லையா? அதை புரிய வைக்கிற வித்தை தான் நம்மளுக்கு முக்கியம் வேணும். இனம் காட்ட வேண்டிய முக்கியமான சூட்சமா நம்ம கைகொள்ள வேண்டும். இப்போ நீங்க அதை நீங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் அதை வந்து அந்த மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். இப்போ ஹரிநாடர் போன்றவங்க அந்த சமூகத்தினாலேயே அந்நியப்படுத்தப்பட்டுருவாங்க, அவங்களே அந்நியப்படுத்தி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டாங்க. அவங்க இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க பொருளாதார ரீதியாக வியாபாரத்தில் அரசியலையும் ஒரு உச்சத்தை விட்டுட்டாங்க. அவங்க அதை யோசிக்கணும் என்னடா அப்படின்ற. ஆனால் அவங்க ஒரு சாரார் தான், ஒரு 2 மாவட்டத்தில் இருக்க 2-3 மாவட்டத்தில் இருக்காங்க. அதை தாண்டி எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க மட்டும் இல்லை, இங்கே ஒரு சாபக்கேடான சமூகம் எங்கள் சமூகம். எங்கெங்கே அடக்குமுறை இருக்கோ அங்கே பூரா நாங்கள் தாங்க எதிராக நிற்கிறோம். சாதி ஆணவம்ன்றது அவங்க மனசு சார்ந்தது. அதாவது மனிதருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏற்றத்தாழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா களைய வேண்டியது அந்தந்த குடும்பம் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கவின் படுகொலைனால நாங்கள் ஒரு உயிர் எழுந்துட்டாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இளைஞர் இருந்தால் கூட இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் வாழ்க்கையை இழந்திருக்காங்க, இதனால் என்ன பயன்றதை அவங்க ஒரு நிமிடம் சிந்திச்சிருந்தாங்களாக்கா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது தெரிஞ்ச தெரியாமலோ இரு சமூகமுமே, அது பிசி சமூகம் வந்தாலும் எஸ்சி சமூகம் வந்தாலும் தெரிஞ்ச தெரியாமலோ இப்போ நீங்கள் வளர்க்குறீங்க வந்திருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் பல தடையில தாண்டி வந்திருக்கீங்க. நான் இந்த ஊடகத்துறை வந்திருக்கேன்னா நானும் பல தடையில தாண்டி வந்திருக்கேன். ஆனால் உச்சம் தொடரல, நீங்களும் உச்சம் தொடரல, நானும் உச்சம் தொடரல. 80% பெரும் இன்னைக்கு இந்தியாவோடைய யார் எப்படி சாப்பிட வேண்டும், எங்கு உறங்க வேண்டும், எதற்காக சிரிக்க வேண்டும், எதற்காக அழுக வேண்டும் என்ற தீர்மானம் பேச வேண்டும் ஊடகம் தீர்மானிக்கிறது. 80% ஊடகம் இருக்கிறது, யார் கையில் இருக்கு? பார்ப்பனர் கையில் இருக்கு. அதே போல நீதித்துறையும் இன்னைக்கு யார் கையில் இருக்கிறது? அவர்கள். இன்னைக்கு வளர்க்குறையா இருக்கீங்க, இந்த சாதனை பத்தாது. அப்ப நம்ம இருவருக்கு பொது எதிரி யாருன்னு எப்படி இனம் காட்டுறது? அந்த பொது எதிரியை வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம தான் இனம் காட்டி மக்கள் மத்தியில கொண்டு போகணும். அதற்குண்டான ஆளுமைகள் கையில் கிடைக்கினாக்க இந்த உரையாடல் நிறுத்த கூட எனக்கு ஒரு தளம் இல்லை. ஆமா, இந்த யூடியூப் முடியாது கிடைக்கிறது விஞ்ஞானம் கொடுத்த பரிசு. இன்னைக்கு நம்ம ஒழுங்கா பயன்படுத்தி நான் உங்களோட பேட்டி எடுத்தா இன்னைக்கு இந்த உரையாடல் பல பேருக்கு ஒரு உரையாடல் ஏற்படுத்தும். உரையாடல் அவங்க உரையாடல் கண்டிப்பா இந்த ஸ்பேஸ் 10 ஒரு கேள்வி இருக்குல்ல, மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எப்ப நம்ம கைகொள்ள போறோம்? தமிழ்நாட்டையாவது ஒரு சாத்தியப்பட்டிருக்கு. 80% பிற்படுத்தப்பட்ட ஒளிபர சமுதாய கையில் இருக்குது. ஆனா இந்தியா முழுக்க யார் கையில் கேள்வி இருக்குல்ல, அதை வந்து அடித்து நுழைக்க வேண்டிய பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணிபுரிகிற நீதித்துறை யார் கேள்வி இருக்குல்ல. நீங்க உங்க கேள்விக்கு பூராமே மறுதளிக்க முடியாது, உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை யார் மாற்ற வேண்டியது? அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் இருந்துட்டு போங்க, ஆனால் சமூகம் பேசக்கூடிய வழியை பேசுங்க, சமூகத்தை மீட்கக்கூடிய வேலையை பேசுங்க. சாதி சங்கம் தலைவராக இருக்கா அப்படி சமூக நீதி பேசினா பரவாயில்லையே. அதை தாண்டி நான் ஆண்டு பரம்பங்கிற பேசுறது போது தானே ஒட்டுமொத்த சிக்கலா இருக்கிறது. அது வந்து பொது எதிரி இனம் காண முடியாம சாரமா இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், தனி மனிதன் தான் சமூகம், தனி மனிதன் தான் சமூகம். நம்ம ஏற்கனவே இந்த விஜயத்தில் கூட பேசியிருக்கோம். ஒரு சமூகத்தை முன்னேற்ற வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்க யாராலையும் ஒரு சமூகத்தை முன்னேற்ற முடியாது.
தனி மனிதன் முன்னேறி வரும்போது அவன் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வட்டமாக முன்னேறி வரும். நான் முதல்ல வந்து என் கணவன் என்னோட மனைவிக்கு நல்ல தகப்பனாகவும், என் பிள்ளைகளுக்கு நல்ல அதாவது நல்ல கணவனாகவும், என் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாகவும், என்னோட சகோதரர்களுக்கு நல்ல சகோதரனாகவும் இருந்து அவங்களுக்கு உண்டான நன்மையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட தெருவை பார்க்க முடியும். என்னோட தெருவுக்கு அப்புறம் தான் ஊரை பார்க்க முடியும். என்னோட ஊரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்றதை யோசிக்க முடியும். நான் அதாவது எங்கே நான் ஏமாற்றம் அடைகிறேனோ அது பூராமே இந்த சமூகத்தை ஏமாற்றேன்னு அர்த்தம். அதாவது என்னோட பணியை எங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணியை வந்து தொய்வாக விட்டுட்டனோ, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கு என்னோட மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தனுக்கு வந்து நியாயம் தீர்க்க முடியும்? அது அப்படின்ற போது இப்படிப்பட்ட நபர்கள் பூராமே அவங்க பூரா ஒரு கல்வி அறிவு இல்லாமல், ஒரு அரசியல் அனுபவம் இல்லாமல், பிற சமூக பற்றுதல் இல்லாமல், ஒரு சுயநலத்துக்காக தன்னோட அந்த உணர்ச்சிகளை இந்த மக்களோட உணர்ச்சிகளை தனக்கு சாதகம் ஆகிக்கிட்டு வியாபாரம் பார்க்குறேன்னா நீங்கள் எந்த மொழியில் சொல்லுவீங்க? அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த 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 ஒரு கருப்பு பக்களை பேசுவதாகத்தான் பைசன் படம் இருக்கு. ஒரு மார்ஷராஜோட ஒரு பேட்டில் என்ன சொல்றாருனாக்க, சாதி எந்த வடிவத்தில் வந்தாலும் தவறு தான், எந்த வடிவத்தில் அது பெருமை பேசினாலும் தவறு தான், அது என் சுயசாதி உட்படன்னு தெளிவாக பேசுறாரு. அதே போல் எந்த சாதி சுயபெருமை பேசினாலும் அது சாதியை ஒழிக்கிற ஆயுதமாக இருக்காது, மேற்கொண்டு அந்த சாதியை பகை முறையை கூர்மை திட்டுவதாகத்தான் அமைகிறார் இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த படத்தை பார்க்கும் விளைவாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் எதுவுமே குறுக்கிடாமல் கேட்குறேன், என்ன சொல்ல வரீங்க? அதாவது மாரி செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பகுதியில் வாழ்ந்த வாழ்வியலை எந்தவித சமரசமின்றி இந்த மக்களுக்கு பயனளிக்கும் நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்சிப்படுத்தியிருக்காரு. அந்த காட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரையும் மிகைப்படுத்தியோ குறைப்படுத்தியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த காட்சி அமைப்பும் இல்லை. அவர் சொல்ல வர கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளனா கூட ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றும் போது சமூக மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரச்சனை அந்த பகுதியிலேருந்து இருக்குது. வெகுஜன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சமூகம் அடர்த்தியாக இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஆளுமை பிரச்சனை மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதியாக பிளவுபட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் முன்னேற முடியாமல், அவங்களும் ஒரு நிலைக்கு போக முடியாமல் எல்லா பக்கமும் ஒரு தடை கற்களாக இருக்குது. இந்த தடையை உடைச்சிட்டாவே சமூகம் சீராயிரும். ஒரே நாள் ஆகனா கூட இப்படிப்பட்ட நம்ம கருத்தி அவரோட பாதையில் அவருக்கு தெரிஞ்ச வழியில் இந்த விஷயத்தை செய்கிறாரு. அதே அவங்கவுங்க சமூகத்துக்கு இந்த கடமையை வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையோடு அவங்க கடத்தி கொண்டு போனாங்களாவே அதுவே போதுமானது. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி பூராமே ஆணவ படுகொலை இல்லை, சாதி இல்லை, எல்லாமே போயிடும். அவங்க அதை நான் சொல்லல, தனி மனிதன் சமூகம், தனி மனிதன் சமூகம் அவங்க முதல்ல சமூகமா மாறணும், அவங்க படிக்கணும், அவங்க மாறுதலை ஏற்படுத்தணும். அதை விட்டுட்டு ஓங்கி ஓங்கி பேசுறதுனாலயோ நான் ஆண்டவர் நீ பண்ணிடுவன் பேசுறதுனாலோ அவன்தான் அயோக்கியன், அவன்தான் இந்த சமூகத்தில் அம்பலப்பட்டு போவான். இன்னைக்கு மாரி செல்வராஜ் மேல 1008 விமர்சனங்கள் இந்த படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ விமர்சனங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இப்படிப்பட்ட ஒரு நல்ல திரைக்காவியத்தை திரைக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. இந்த திரைக்காவியம் வந்ததுனால நீங்களும் நானும் ஒரு பேசுகிறான். இந்த பேசுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில ஒரு பண்பாளர்கள், படித்தவர்கள், ஒரு நெறியாளர்கள் அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறத்தை பார்ப்பாங்க, அவங்க கடத்துவாங்க. அதுவே நம்ம இருவருக்கும் வெற்றியாக நான் கருதுறேன். அந்த ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த பைசன் திரைக்காவியம் மாபெரும் வெற்றி அடையணும். அவருக்கு நான் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். ஓகே, அவர் என்ன செய்ய சொல்ல போனாக்க, உரையாடலை நிகழ்த்துவதில், உரையாடி தீர்ப்பதில், உரையாடி முரண்களை களைவதில் எப்பொழுதுமே தனது கலைப்படைப்பை, திரைப்படைப்பை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதுதான் மாரி செல்வராஜ் என்று தான் சொல்ல வேண்டும். மாரி செல்வராஜனுடைய படங்களுடைய மிக முக்கியமான பிரதான நோக்கமே உரையாடலாக இருக்கிறது. அந்த உரையாடல் தான் முரண்களை தீர்க்கும் என்று அவர் தீவிரமாக நம்புகிறார். அதிலையும் அவர் சாட்சி மனநிலையில் இயங்குகிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. எந்த ஒரு கொம்பனாலும் இப்போ ஒரு கலைப்படைப்பை தவிர்த்து விட்டு செல்ல முடியாது, கடந்து செல்ல முடியாது, பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்பொழுது பதில் சொல்ல முடியாவிட்டாலும் காலம் கடந்தாவது இந்த பதில் சொல்ல முடியாமல் வெற்றி தலைவலியினுடைய ஒரு படைப்பைத்தான் தோழர் மாரி செல்வராஜ் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நம் இரு உரையாடலுக்கு மையமாக அந்த பைசன் படம் அமைந்ததே ஒரு பெருமையாக கருதுகிறேன். இப்படியான ஒரு திரைப்படம் சார்ந்த கூர்மையான விவாத சூழலில் அறக்களத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கி நன்றி.